வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விளாம்பழ பச்சடி. இந்த விளாம்பழ பச்சடி டேஸ்ட் செமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 4 விளாம்பழம் எடுத்திருக்கேன். ஆங்கிலத்தில் wood ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளாம்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, குடல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. இந்த விளாம்பழத்தோட ஓட்டை உடைச்சிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்க, உள்ளே பார்த்தா ப்ரௌன் கலராக இருக்கும். இது நல்லா பழுத்திருக்கு. விளாம்பழம் பழுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல வாசம் வரும். அந்த வாசத்தை வச்சு விளாம்பழம் பழுத்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பழம் விளாம்பழம். இப்போ பல்ப்பை மட்டும் ஸ்பூன் யூஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. விளாம்பழத்தில் விட்டமின் B12, விட்டமின் A, விட்டமின் C, அயன், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைவாக இருக்குது. கால்சிய சத்து அதிக அளவில் இருக்கிறனால நம்ம எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது. விளாம்பழம் உடல் உஷ்ணத்தை சீராக்குது. விநாயகர் வழிபாட்டில் இந்த பழம் முக்கியமானதாக கருதப்படுது. நல்லா பழுக்காத பழம் உள்ளே உடைச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். பழத்தை ஆட்டி பார்த்தீங்கன்னா பழம் பழுத்துருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பல்ப் லேசாக ஆடும். பழம் காயாக இருக்கும்போது வெளிப்பக்கம் நல்லா வெளேர்னு இருக்கும். அதே பழுக்க ஆரம்பிக்கும் போது ஓடு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அதை வச்சு பழம் பழுத்துருச்சுன்னு பார்த்துக்கலாம். இந்த பழத்தோட பல்ப்பு பார்த்தீங்கன்னா வளவளப்பாக இருக்கும், நார்த்தன்மையுடையதாக இருக்கும். இந்த பழத்தை வெறுமனே தனியாக சாப்பிட்றத விட இதோட சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ பல்ப்பை எடுத்தாச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மார்பு சளியை அகற்றுவதில் விளாம்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ பழத்தை நல்லா மசிச்சாச்சு. 4 விளாம்பழத்துக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பேனில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பாகு காய்ச்ச போகிறோம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா கரையணும். வெல்லத்தில் பொடியாக தூசி இருக்கும். அதை நீக்கிறதுக்காகத்தான் நம்ம பாகு காய்ச்சுறோம். இந்த பாகுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பித்த, வாந்தி, மயக்கம் போன்றவற்றுக்கு விளாம்பழம் அருமருந்தாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்த விளாம்பழம் மார்க்கெட்டில் நல்லா கிடைக்கும். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாகுவை நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் நெருன்னு லேசாக இருந்த தூசி ரிமூவ் ஆயிடுச்சு. வெள்ளைப்பாகை ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. மசிச்சு வச்சிருக்க வெள்ளாம்பழத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது விளாம்பழத்தை நல்லா மசிச்சுட்டு அதோட வெல்லம் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா வத்தட்டும். இந்த மாதிரி சுருளை கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பச்சடியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. பச்சடிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சாச்சு. இந்த தாளிச்சதை நம்ம பச்சடியோட சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வத்தல், தாளிச்ச கடுகு இதோட ஃப்ளேவர்லாம் இந்த பச்சடியில் இறங்கி இந்த பச்சடியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செமையாக இருக்கும். சுவையான விளாம்பழ பச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.